வணக்கம். இது உங்கள் பிஜிஎம் செய்திகள். திருவள்ளூரில் மத்திய பாஜக அரசின் வாக்குத் திருட்டை கண்டித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. வாக்காளர் பட்டியலில் முறைகேடாக பெயர்களை சேர்த்தல் மற்றும் நீக்கல் ஆகியவற்றை இந்திய தேர்தல் ஆணையம் முறைகேடாக செய்து வருவதாக கூறியும், இதனால் வாக்குத் திருட்டு நடைபெறுவதாக கூறியும் அதை தடுத்து நிறுத்த கோரி திருவள்ளூர் பஜார் வீதியில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான துரை சந்திரசேகர் தலைமையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக அரசின் முறைகேடுகளை கண்டிக்கும் விதமாக முன்னாள் மாவட்ட தலைவர் ஏ.ஜி. சிதம்பரம் மற்றும் மாநில துணைத் தலைவர் ஏகாட்டூர் ஆனந்தன் ஆகியோர் முன்னணியில் கையெழுத்திட்டு பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள், வியாபாரிகள் ஆர்வமுடன் தங்களது கையெழுத்தை பதிவு செய்து ஆதரவை தெரிவித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துரை சந்திரசேகர் தெரிவிக்கையில், வாக்குகள் திருடப்படுவதை கண்டுபிடிக்கப்பட்டு அதை தடுக்கும் விதமாக இந்தியா முழுவதும் உள்ள மக்களிடத்தில் கையெழுத்து பெற வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்ததை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி மக்களிடம் 1 மாதத்திற்குள்ளாக கையெழுத்து பெற்று ஜனாதிபதியிடம் ஒப்படைக்க வேண்டும் என நோக்கத்துடன் திருவள்ளூரில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் திருத்தணி திருவள்ளூர் தொகுதியின் சார்பில் தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு நடக்காமல் தடுக்கும் விதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் திருவள்ளூர் நகர தலைவர் ஸ்டாலின், திருத்தணி நகர தலைவர் எம். ராமகிருஷ்ணன், பேரம்பாக்கம் வட்டார தலைவர் சதீஷ், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவர் ஜோதி சுதாகர், ஊடக பிரிவு தலைவர் மதனகோபால் மற்றும் திருவள்ளூர் தொகுதிக்கு உட்பட்ட வட்டார தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்.